அதாவது எப்போ மனசு திடநட்டு போகுதுன்னா, ஒன்று மனுஷரை நம்புகிறது, ரெண்டாவது தேவனுடைய பிள்ளைகளை எல்லாருடைய ஆலோசனை கேட்கறது. சில என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், இந்த கவுன்சிலிங்கில் போய் ஜனங்களுக்கு வரவங்களுக்கு குடும்ப பிரச்சனையில் பேசும்போது அவங்க இப்படி சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சொன்னார், அந்த இவேஞ்சலிஸ்ட் சொன்னார், அவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் சொன்னாங்க. நான் கேட்பேன், சொல்கிறவனுக்கு அதாவது சொல்கிறவங்க சொல்லித்தான் இருப்பான், கேட்குறவனுக்கு உங்களுக்கு கூறு எங்கே போச்சு, உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? இப்போ சொல்கிறவங்களா வந்து நிற்பாங்க, நிற்கிறாங்க இல்லையே. சொன்னவங்களே நீங்கள் கேட்டால் ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, நாங்கள் சொன்னோம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ வந்து கொஞ்சம் யோசித்திருக்க வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சொல்கிறாங்க குறிப்பாக கல்யாண விஷயங்களில் சொல்லுவாங்க. ஆமாம் 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 ஆமாம்மா தெரியுது அப்படின்வாங்க. கடைசியில் ஏதாவது நல்லதுன்னா நான் தான் பண்ணேன்னுவானுங்க. அது எங்கேயாவது குளறுபடின்னு சொன்னால் அது வந்து அவங்க வந்து அவசரப்பட்டாங்கன்னுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் பிரியமானவர்களே, அநேகருடைய ஆலோசனைகள் மனுஷீக ஆலோசனைகள், மொத்தத்தில் நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர், அவர் கொடுக்குற ஆலோசனை மனது திடமடையும், திடப்படும். ஆனால் மனுஷனுடைய ஆலோசனை மனது, அதாவது இருக்கிற நம்பிக்கையும் இருக்கிற தைரியமும் அற்று போயிடும்.